அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா, உன் புருஷனோட செருப்பாலேயே உன்னையும் அவனையும் சாத்து சாத்துன்னு சாத்த போறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேப்பில அடிச்சும் போகாத பேய் விளக்க மாத்தால அடிச்சா போயிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க செருப்பாலேயே உங்களை அடிச்சா ஒருவேளை நீங்க புத்தி தெளிஞ்சு திருந்தினாலும் திருந்துவீங்கன்னு தோணுது. அதனால உங்க செருப்பாலே அடி வாங்கிக்கோங்க. ஏய், என்ன என்ன நீ செருப்பால் அடிச்சிட்டியா? அவ்வளவு தைரியமா உனக்கு? இன்னைக்கு உன்னை சாவடிக்காம விட மாட்டேன். ஏய், கிட்ட வந்து உன்னை அப்படி சொருகிடுவேன். உன் கத்தியா இல்ல உன் செருப்பான்னு இன்னைக்கு பாத்துரலாம். பாத்துரலாம். வேண்டாம் ஈஸ்வரி. வேணா ஈஸ்வரி, இதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அதையும் பாத்துரலாம் சம்பத். இவ கதையை சீக்கிரமா முடிங்க. முடிக்கிறேன். ஏய், அவ கைய பின்னாடி புடி. என்ன கிரிஜா, குத்தி மேல அனுப்பிடுவா? தலையை எடுத்துறவா? வேண்டாம் 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 ஈஸ்வரி, அவரை ஒண்ணும் பண்ணிடாத. உங்க 2 பேரையும் கொல்லணும்னு நினைச்சிருந்தேனா எப்போ நான் அதை பண்ணிருப்பேன். ஆனா நான் அதை செய்ய விரும்பல. நீங்க 2 பேரும் என் மேல பொய் கேஸ் போட்டு என்ன மாட்டி விட்டீங்கல்ல. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. அதுல ஜெயிச்சு நான் நிரபராதை நிரூபிச்சு மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து உங்க முன்னாடி நிப்பேன். நீங்க 2 பேரும் ஃபோர்ஜரி பண்ணி எங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புனத ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களெல்லாம் உள்ள தள்ளி அடி வெளுப்பேன். அது வரைக்கும் உங்களை நானும் கொல்ல மாட்டேன், வேற யாரையும் கொல்றதுக்கு விடவும் மாட்டேன். உங்க 2 பேரையும் கொன்னா ஒரே நிமிஷத்துல போய் சேர்ந்துருவீங்க. ஆனா நீங்க அப்படி சாக கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல விழுந்த புழுவா நீங்க 2 பேரும் துடிக்கணும். அதனால நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தே ஆகணும். உங்க வாழ்க்கையில நீங்க 2 பேரும் இனிமேதான் உண்மையான சித்திரவதைய அனுபவிக்க போறீங்க. அதனாலதான் இப்ப உங்களை நான்
விட்டுட்டு போறேன். ம்? இதுக்கப்புறமாவது 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோங்க. என் அத்தைய கொலை பண்ற முயற்சி எல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்ப நான் இதே மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா? ஏ ஈஸ்வரி, நீ ஒண்ணு எங்களுக்கு உயிர் பிச்சை போட வேண்டாம். உன்னால முடிஞ்சா எங்க 2 பேரையும் கொண்டுட்டு போ. இல்ல நாங்க உன்னையும் வசுந்தராவையும் கண்டிப்பா கொல்லுவோம். உங்க 2 பேரையும் நாங்க விடவே மாட்டோம். என்னடா சொன்ன? ஏய்!